ஆடித் திருவாதிரை தமிழக வரலாற்றின் ஒரு அவதார திருநாள். வரலாறு தன்னையே புதுப்பித்துக் கொண்ட ஒரு பெருநாள். காலடிபட்ட இடமெல்லாம் தமிழன் தடம் பதித்து காற்று வீசும் இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கவிட்ட மகாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினம் ஆடித் திருவாதிரை. தமிழனின் பெருமைக்கும் வீரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் அடையாளமான ராஜேந்திர சோழன் பிறந்த தினம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து கங்கை நதிக்கரை வரை படையெடுத்து எதிர்ப்பட்டோரை தோற்றோடச் செய்து கங்கை நீரால் தனது தலைநகரில் அபிஷேகம் செய்து பெருமைப்படுத்தியவன். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் தனது ஆதிக்கத்துக்கு உட்படுத்தியவன். அலைகடல் நடுவிற் பலகலம் செலுத்தி என்னும் இவனது மெய்கீர்த்தி சாசனத்திற்கேற்ப சோழமண்டல கடல் முழுவதும் புலிக்கொடி பறக்கும் கலங்களால் ஆக்கிரமித்திருந்தன. ராஜேந்திரனது பெருமையை கீர்த்தியை சோழர் செப்பேட்டு சாசனங்கள் பலவாறு பெருமைப்படுத்துகின்றன. ராஜராஜனின் மகனாக மதுராந்தகன் என்னும் இயற்பெயருடன் ராஜேந்திரன் பிறந்தான். தனது குழந்தை பருவம் மெல்ல தத்தி தத்தி நடக்க ஆரம்பித்தான். அரண்மனை பணிப்பெண் ஒருத்தியின் கரங்களை பிடித்தவாறு தனது அடியை எடுத்து வைத்தான். தனது கனத்தை இந்த பூமி தாங்குமோ என்று ஐயமுற்றவனாய் மெல்ல மெல்ல நடந்தானாம். ராஜேந்திர சோழனின் மகத்தான சாதனைகள் பல உண்டு. கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புது தலைநகரம் அமைத்து கங்கை பகுதி வரை படையெடுத்து சென்று கங்கை நீரை கொண்டு வந்து தன் தலைநகரில் சோழகங்கம் என்னும் ஏரியை எடுத்து அந்த கங்கை நீர் ஊற்றி நீர்மயமான வெற்றித்தூண் ஒன்றை நிறுவினான். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாண்டியனது மணிமுடியையும் ஆரத்தையும் ஈழத்தை வென்று தாயகத்திற்கு மீட்டெடுத்து வந்தவர். கடல் கடந்து சென்று கடாரம் போன்ற பல தென்கிழக்காசிய நாடுகளை வென்றவர். ராஜராஜன் காலமும் அவரது மகனான ராஜேந்திரனின் காலமும் தமிழர்களின் வரலாற்று காலமாக இருந்தது. இந்த நாள் ராஜேந்திரனின் பிறந்த நாள். தமிழர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். ஆம், ஆடித் திருவாதிரை தமிழக வரலாற்றில் ஒரு அவதார திருநாள். வரலாறு தன்னையே புதுப்பித்துக் கொண்ட ஒரு பெருநாள் ஆடித் திருவாதிரை.